நாம எல்லார்கிட்டயும் நல்ல பேர் வாங்கின மாதிரி மரகதக்காவையும் அவங்க மைனியும் நம்ம ஒண்ணு சேர்த்து வச்சிட்டோம்னா அவங்க சந்தோஷத்துல நமக்கு வாழ்த்து சொல்லுவாங்க, நமக்கு விருந்து சாப்பாடு எல்லாம் போடுவாங்க அப்படின்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தோம். ஆமா, அப்படி நினைச்சு தான் திட்டம் போட்டோம். ஆனா அந்த திட்டம் தான் பாஸ் ஆகலையே, ஃபுல்லா ஃப்ளாப், ஃபெயிலியர். எந்த தீமைக்குள்ளும் நமக்கு நன்மை உண்டு. இந்த பாட்டுக்கு ஒண்ணும் குறைச்சல் இல்ல. மேனு செல்லம், கோவப்படாத. நீ இப்ப கயிறு கட்டாம உங்க வீட்ல இருந்தேன்னு வச்சுக்க, வீட்டு வேலை எல்லாத்தையும் நீ தானே பார்க்கணும். ஆமா, ஆனா இப்ப அந்த பிரச்சனை நமக்கு இல்ல. என்னதான் சொல்லுதிய? ஆமா, நம்ம அங்க ரூம்ல கெட்டில வச்சிருக்காவோ, அதனால நாம எந்த வேலையும் செய்யண்டா. வேலைக்கு சாப்பாடு கண்டிப்பா வந்துரும். நல்லா சாப்பிட்டு நல்லா தூங்கி ரெஸ்ட் எடுக்க வேண்டியதா. அட ஆமா, சாம்பார் கொதிக்கிற வாசம் அடிக்க. சூப்பர், இன்னும் கொஞ்ச நேரத்துல நமக்கு விருந்து ரெடி. கூடவே வாரியலும் ரெடி. ஏமா, சும்மா சும்மா வாரியல் எடுத்துட்டு வராத. இந்த ரூமே நல்ல க்ளீனா தான் இருக்கு. பக்கத்து ரூம் அடுக்கால எல்லாத்தையும் போய் தூத்து போறக்கு போமா. எடி, அனக்கம் காட்டாம இருந்து வந்துக்க. வாய்க்கு வந்தபடி உன் திமிருத்தனமா பேசிட்டு இருந்தா வச்சிக்க, அப்புறம் வாரியலுக்கு வேலை வந்துரும். எம்மா, இப்பவும் வாரியலுக்கு வேலை இருக்கதானே செய்யுது. வீடு பூரா ஒரே குப்பையாவும் இருக்கு, ஒட்டடையாவும் இருக்கு. போமா, போய் எல்லாத்தையும் சுத்தம் பண்ணி வை. என்னக்கா சிரிக்கிய? நீ பேசுறத கேட்டுதான் மேனிச்செல்லாம் சிரிச்சுக்கிட்டே இருக்கேன். ஆமாக்கா, அப்படித்தான். வாழ்க்கையில எப்பவும் நம்ம சிரிச்சுக்கிட்டே இருக்கணும். கவலைப்பட்டு என்னத்துக்கு? நோய் தான் வரும். போமா, வாரியல தூக்கிக்கிட்டே நிக்காத, அப்புறம் கை உளைச்சல் வந்துற போது. திமிரு பிடிச்சா இருட்டி, உன்னை அப்புறமா பாத்துக்கிடுதேன். பாருட்டி, அணக்கம் காட்டாம இருந்துரு. பாத்தியா மேனிச்செல்லாம், உங்க அம்மாவுக்கு உமல என்ன பாசம்னு? என்னக்கா திடீர்னு நீங்களே இப்படி சொல்லுதிய? இப்ப போகும்போது உங்க அம்மா என்ன சொல்லிட்டு போனாவோ, அணக்கம் காட்டாம இருந்துருன்னு. ஆமா, சத்தம் போடாம இருன்னு சொன்னாவோ. அதுக்கு என்ன அர்த்தம்? அணக்கம் காட்டாம தூங்கி ரெஸ்ட் எடுன்னு அர்த்தம். ஆமா, நல்லா ரெஸ்ட் எடு, உடம்ப நல்லா பத்திரமா பாத்துக்கன்னு எங்க அம்மா சொல்லிட்டு போறாவோ. அப்படிதானக்கா? ஆமா மேனிச்செல்லாம், அப்சல்யூட்லி கரெக்ட். பாத்தியா, நான் சொன்ன மாதிரி உங்க அம்மா உமல என்ன ஆகான்னு பாசமா இருக்காவோன்னு. ஆமாக்கா, அந்த பாசத்தை வெளிப்படுத்துறதுக்கு தானே நமக்கு விருந்து சாப்பாடு ரெடி ஆயிட்டு இருக்கு. எங்க அம்மைக்கு மகள மருமக கிட்ட விட்டு கொடுக்க முடியல, அதே மாதிரி மருமகள மக கிட்டையும் விட்டு கொடுக்க முடியல. இப்ப கட்டியிருக்க கைத்தை அவுத்து விட்டாவோன்னு வச்சிடுங்க, நான் வீட்டுல அப்படி படுத்து ரெஸ்ட் எடுக்க முடியாதுல்ல. ஏன் மேனிச்செல்லாம்? ஆமாக்கா, என் மைனிகாரி மாசமா இருக்காவோ, அப்ப நான் தானே வீட்டு வேலையெல்லாம் பார்க்கணும். நான் பாட்டுக்கு எங்க அம்மா வீட்டுல இருக்கேன்னு ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா எங்க மைனிகாரி என்ன ஒரு மாதிரி நினைப்பாவல்ல. அந்த பிரச்சனை எல்லாம் வந்துடப்படாதுன்னு தான் எங்க அம்மா என்ன இப்படி பத்திரமா சேர்ல உட்காத்தி வச்சு கயிறை வச்சு கெட்டி வச்சிருக்காவோ. ஆமா மேனிச்செல்லாம், நீ சொன்னதும் கரெக்ட் தான். ஆக மொத்தத்துல பார்த்தா உன் மேல எல்லாரும் பாசமா தான் இருக்காவோ. ஆமாக்கா, எங்க அம்மாவும் பாவம் தானே, மத்தளத்துக்கு ரெண்டு பக்கமும் அடிங்கிற மாதிரி ஒரு பக்கம் மகா நான் இருக்கேன், இன்னொரு பக்கம் மருமவா இருக்கல்ல, ரெண்டு பேரையும் விட்டு கொடுக்க முடியாதுல்லக்கா. ஆமா மேனிச்செல்லாம், மாமியா மருமவ ஒத்துமை இருந்தாலும் மகளை விட்டு கொடுக்க முடியாதுல்ல. என் குடும்பத்தை நினைச்சா எனக்கே ரொம்ப பெருமையா இருக்குக்கா. இருக்கட்டும் இருக்கட்டும் மேனிச்செல்லாம், நம்ம ஐடியாவை இப்படியும் பண்ணிருக்கலாம். எப்படிக்கா? நம்ம இப்போ ஃபர்ஸ்ட் போட்டோம்ல திட்டம், அந்த குடுகுடுப்புக்காரன் திட்டம், அந்த திட்டத்தை கொஞ்சம் சரியா பண்ணல, அதனால அந்த பிளான் ஃப்ளாப் ஆயிட்டு. ஆமாக்கா, அதனால தான இங்க வந்து உட்கார்ந்திருக்கோம். பேசாம அதுக்கு பதிலா நம்ம விஜயக்கா இருக்கவல்ல, அவங்க மகனுக்கு எப்படியும் பொண்ணு பாப்பாவோ. ஆமா, கல்யாண தரகர்ட்ட சொல்லி பொண்ணுன்னு பார்க்க சொல்லுவாவல்ல. கரெக்ட்டா சொல்லிட்ட மேனிச்செல்லாம். நான் எப்பவுமே கரெக்ட் தான்க்கா, உங்களால தான் எல்லா பிளானும் சொதப்புது. ஆமா ஆமா, இவ ரொம்ப கரெக்ட், நான் தான் எல்லா பிளானையும் சொதப்புதேன். ஆள பாறேன் ஆள. அவ அம்மா வீட்ல இருக்கமேன்னு அவளை பத்தி கொஞ்சம் பெருமையா சொல்லலாம்னு பார்த்தா நம்மள நார் அடிச்சிருவா போலுக்கு. என்னக்கா அந்த பக்கம் திரும்பி இருக்கிய? ஏதோ ஐடியா சொல்லுதேன்னு சொல்லிட்டு இருந்தேல்ல, சொல்லுங்க. சொல்லதானே போறேன். அது வந்து மேனிச்செல்லாம், இப்ப விஜயக்கா வந்து கல்யாண பொண்ணு போட்டோ இருக்கான்னு கல்யாண தரகர்ட்ட கேட்பாங்க. ஆமா கேட்பாங்க. அப்படி கேட்கும்போது கல்யாண தரகர்ட்ட பேசி எடுத்து அவர் வச்சிருக்க போட்டோவை மாத்தி நம்ம 5 போட்டோவை அவர்ட்ட கொடுத்துட்டோம்னு வச்சுக்க. அவர் நேரா 5ஓட போட்டோவை எடுத்துட்டு போய் விஜயக்கா கிட்ட காட்டுவாரு. விஜயக்காவுக்கு உடனே 5 போட்டோ பார்த்த உடனே பொண்ணு பிடிச்சிரும். அந்த உடனே சொல்லுவாவோ, நாளைக்கே நம்ம பொண்ணு வீட்ல போய் பேசி முடிச்சிடலாம்னு. அப்படியே இந்த கல்யாண விஷயத்தை வச்சு நம்ம விஜயக்காவையும் மரகதக்காவையும் பேச வச்சிடலாம். போங்கக்கா, நீங்க வேற நல்ல ஐடியா கொடுத்தியா போங்க. 5ஓட போட்டோவை பார்த்த உடனே தெரியாதா மரகதக்காவோட மகன்னு? அதெல்லாம் அந்த விஜயக்காவுக்கு ஒண்ணும் தெரியாது. பேசாம இருங்கக்கா, நம்ம 5 பெரிய பிள்ளையான விசேஷத்துக்கு தானே அவங்க மைனியெல்லாம் வந்து இந்த பிரச்சனையெல்லாம் ஆகி மரகதக்காவும் விஜயக்காவும் பேச மாட்டாங்க. அப்புறம் எப்படி நம்ம 5 விஜயக்காவுக்கு தெரியாம இருக்கும்? அட ஆமா, சும்மா பிளான் போடுதேன்னு
வேண்டாத்தன வேலை. இதுல எனக்கு அறிவு இருக்கான்னு வேற கேட்க பாரு. சரிக்கா, எவ்வளவு நேரமா தான் இதே பத்தியே பேசிட்டே இருக்குது. தூங்கலாம்னு பார்த்தாலும் தூக்கமும் வர மாட்டேக்கு. ஆமா, வயிறு நிறைய சாப்பிட்டாதான் தூக்கம் வரும். ஏக்கா, நீங்க கல்யாணம் தரகர்னு சொன்னீல்ல, அதை கேட்டதுல இருந்தே எனக்கு ஒரு சின்ன காமெடி தோணுதுக்கா. சொல்லுதே, அதை கேளுங்க. என்ன? சரி, என்னத்தையாவது சொல்லு. ஏக்கா, அது ஒரு பையன் கல்யாண தரகர்கிட்ட எனக்கு ஸ்மார்ட் போன் வச்சிருக்க பொண்ணுதான் வேணும்னு கேட்டாராம். அது ஏன்? போன்ல நல்ல கேம் விளையாடலாம், நல்ல போட்டோ எடுக்கலாம். அதுதான் இல்ல. சரி, அப்ப ஏன்னு அதையே நீயே சொல்லு. ஏன்னா அந்த பொண்ணுதான் குனிஞ்ச தலை நிமிராதான். என்னக்கா, எவ்வளவு பெரிய காமெடியா சொல்லிருக்கேன். சிரிக்காம உம்முன்னு உட்கார்ந்திருக்கியே. ஆமா, இவ வீட்ல உட்கார்ந்திருக்கேன்னு இவ என்னென்ன சொன்னாலும் நான் சிரிச்சுக்கிட்டே இருக்கணுமாக்கும். சரி, என்னத்த செய்ய, அங்க அடுப்புல வேற சாம்பார் கொதிக்கிற வாசம் இங்க வரைக்கும் வருது. சாப்பிட வேற செய்யணும். சரி, சிரிச்சுதான் வைப்போம். ஐயா, காமெடி காமெடி. சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறு வலிக்குது மேடிச்சலாம். சொன்ன பத்தலக்கா, என்ன பெரிய காமெடின்னு. எனக்கு அது நினைச்சு நினைச்சு ஒரே சிரிப்பாதான் வருது. ஆமா ஆமா, எனக்கு சிரிப்பு வருது. கூடவே அடுப்புல கொதிக்கிற சாம்பார் வாசனையும் வருது. இன்னும் எவ்வளவு நேரம் தான் இப்படி கையை கட்டி உட்கார்ந்துட்டே இருக்க? 4 வீட்டுக்கு போனமா, குழம்பு கூட்ட வாங்கி தின்னமான்னு இருக்கணும் லைஃப். இப்படி ஒரே இடத்துல முடங்கி கிடக்கிறது எவ்வளவு சங்கடமா இருக்கு. போனை வேற வீட்டுல வச்சுட்டு வந்துட்டோம். போன் மட்டும் நம்ம கையில இருந்துச்சுன்னா என் வீட்டுக்காரருக்கு அழகா போனை பண்ணி சொல்லி இருப்பேனே. இப்ப என்ன செய்ய? ஆமா ஆமா, உன் மருமவ இங்கதான் இருக்கா. மருமவ இங்கதான் இருக்காளா? அப்ப யாரு வாரா? பரிமா, என்ன இது கோலம்? வந்துட்டாங்க ஐயா, வந்துட்டாங்க. என் மாமியார் வந்துட்டாங்க. பாத்தியா மேனி செல்லம், எங்க மாமியார் என் நிலைமைய பார்த்து எப்படி கதறுதாவோன்னு. கதறலாம் இல்லக்கா, அப்படியே கண்ணையும் உருட்டிக்கிட்டு வாயையும் திறந்துக்கிட்டு அப்படியே பாத்துக்கிட்டே நிக்காவோ. ஆமா, என் மருமகளை இந்த நிலைமைக்கு ஆக்கி வச்சிருக்காவளே, உங்க அம்மா மேல கோபத்தோட தான் இப்படி பாத்துக்கிட்டு நிக்காவோ. உன் மைனிகாரியும் உங்க அம்மாவும் அதான் மாமியார் மருமகளை எவ்வளவு ஒத்துமே இருக்காவோ, அதே மாதிரிதான் நானும் எங்க மாமியாரும். என் மேல எவ்வளவு பாசம் இருந்தா என் மருமகளுக்கா இந்த நிலைமையில எங்க மாமியார் இப்படி பாத்துக்கிட்டு இருப்பாவோ. இந்த நேரம் பாரு, எங்க மாமியார் உங்க அம்மா கிட்ட எப்படி சண்டை போட போறாவன்னு. என் மருமகளை இப்படி கெட்டி வச்சிருக்கீல, நீங்க எல்லாம் மனுஷியலான்னு ஒத்த வார்த்தை கேட்க போறாவோ பாரு. ஏ பரிமளா, என்ன இது? பாத்தியா பாத்தியா, எங்க மாமியார் உங்க அம்மா கிட்ட கேட்கவ பாரு. அது சமாளிக்கலாம். இப்ப பாரு, எங்க மாமியார் உங்க அம்மாவுக்கு எதிரா போர் கொடியே தூக்க போறாவோ. நீ பண்ண காரியத்துக்கு போர் கொடி தூக்கணுமாக்கும். போர் கொடி ஒன்னேலாம் கைத்துல கட்டி தூக்கணும்டி. ஐயோ ஐயா, கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் சொன்ன காமெடியை விட இதுதான் ரொம்ப சிரிப்பா வருது. இது என்னடா இப்படி பேசுதியா? என்ன காப்பாத்த வந்திருக்கேன்னு பார்த்தா, ஓஹோ, உன்னை காப்பாத்த வர செய்யணுமா? பரிமாமா இருந்ததுனால உன்னை இப்படி சேர்ல உட்கார வச்சு கைத்த வச்சு கெட்டி வச்சிருக்கா. நானா இருந்தேன்னு வச்சிக்க, அவ்வளவுதான். உன்னை எப்பமா கைத்துல கட்டி தூக்கி இருப்பேன். திமிரு பிடிச்சவா, வீட்ல 1008 வேலை கிடக்கு, அதையெல்லாம் பார்க்கிறதுக்கு துப்பு இல்ல. அக்கம் பக்கத்து வீட்டோட பிரச்சனையை தீர்க்கிறதுக்கு இவ போறான். மூக்குல குத்துறேன்னு வச்சிக்க, அப்புறம் 3 நாளைக்கு சோறு திங்க மாட்டேன். இங்க பாரு பரிமளா, இப்ப நீ பண்ணிருக்க பத்தியா, இந்த காரியம் தான் நல்ல காரியம். இவ என்ன சொன்னாலும் கைத்த அவுத்து விட்டுறாத. இவ இங்கனே கிடக்கட்டும், என்ன செலவானாலும் பரவாயில்ல. என் சொத்தை வித்தாவது இதுக்குண்டான ரூபாயை தார இவ இங்கனே இருக்கட்டும். ஐயோ ஐயோ, இவளையெல்லாம் தெருவுல நடமாட விடாம இப்படி சேர்ல உட்கார வச்சு கெட்டி வச்சாதான் தெருவுல மத்த மனுஷெல்லாம் நிம்மதியா நடமாட முடியும். மத்தவங்க பிரச்சனை இவ தீக்க போறாளாம்ல, அப்படியே பெரிய சமூக சேவகி. ஆள பாரு ஆள. இங்க பாருடி, சொல்லதை கேட்டுக்க, வீட்டு பக்கம் வந்துறாத. இவளுக்கெல்லாம் பச்சை தண்ணி கூட குடுத்துறாத. என்னக்கா உங்க நிலைமை இப்படி ஆயிடுச்சு? ரொம்ப சிரிக்காத. என்ன, உனக்கும் இப்ப இதே நிலைமைதான். எனக்கும் இதே நிலைமைதான். ஆனா நான் இப்ப எங்க வீட்ல தானே இருக்கேன். இப்ப பாருங்க, என் மைனிகாரிய கூப்பிட்டு நான் எப்படி ஆர்டர் பண்ணதேன்னு. ஆர்டரே பண்ணுவா. மைனி, என்ன பைனி? மைனி, எப்பவும் உங்களோட ஒரே காமெடி தான். ஆமா ஆமா மைனி, பேப்பர் பென் எடுத்துட்டு வரல, அதனால நான் சொல்றத அப்படியே மனசுல பதிய வச்சிடுங்க. என்னது, மனசுல பதிய வச்சுக்கணுமா? ஆமா மைனி. மைனி, ரொம்ப நேரமா இப்படியே
உட்கார்ந்திருக்கோம் பாத்தீங்களா, அதனால கொஞ்சம் டயர்டா இருக்கு. அதனால எனக்கு ஒரு கப் காஃபி அப்படி சூடா கொண்டுட்டு வாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ரெஸ்ட். ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் ஒன் கப் ஆஃப் ஜூஸ் எடுத்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் நம்ம வீட்ல இன்னைக்கு வெஜிடேரியனால ஃபுல் வெஜ் மீல்ஸ். அப்புறம் அதுக்கப்புறம் ஒன் கப் ஆஃப் பாயாசம். அதுலயும் குறிப்பா பாயாசத்துல நல்ல நெய்யில வறுத்த முந்திரி திராட்சை எல்லாம் நிறைய போட்டு எடுத்துட்டு வாங்க மைனி. அப்புறம் அப்படியே பாயாசத்துல 1 ஸ்பூன் ஆஃப் பால்டாயில் போட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வரட்டுமா? திமுரு பிடிச்சவள, நீங்க என்ன ரெஸ்டாரண்ட்டுக்கு வந்திருக்க? வந்து உட்காந்துக்கிட்டு ஆர்டர் பண்ணிட்டு இருக்க? மூஞ்ச பியாத்துரோமத்துக்கா அத்தை சொல்லிருக்காவ உங்க 2 பேருக்கும் ஒரு சொட்டு தண்ணி கூட கொடுக்க கூடாதுன்னு. உங்களுக்கு காப்பி வேணுமா? காப்பி குடிச்சதுக்கு அப்புறம் ரெஸ்ட் எடுப்பாவளா? அதுக்கப்புறம் சூஸ் வேணுமா? சூஸ். அப்புறம் வெஜிடேரியன் மீல்ஸ் வேணுமாம்ல? முகர கட்டிய பியாத்துரோமட்டி ஆர்டர் போடுதாளா? ஆர்டர். ஒவ்வொரு துளியிலும் உன்முகம் தெரிகிறது. கண்ணீர் துளிகளில் உன்முகம் தெரிகிறது. மேனிச்சலா, நம்ம 2 பேருக்குமே இப்ப ஒரே நிலைமைதான். போங்கக்கா, உங்களால நான் கேட்டேன், என்னால நீங்க கேட்டிய. ஆக மொத்தம் ஜாடி கேட்ட மூடி. சின்ன பொண்ணே. ஏக்கா வாங்கக்கா. இவன் உட்காருங்க, நின்னுகிட்டே இருக்கீங்களா? சின்ன பொண்ணே, இந்தா வாங்கிக்க. என்னக்கா இதெல்லாம்? மாசமா இருக்கப்பட்ட பிள்ளைக்கு அவளுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல, அதான் நானும் கமலாவும் பலகாரம் வாங்கிட்டு வந்திருக்கோம். அதுவும் உனக்கு பிடிச்ச அச்சுமுறுக்கும் அதிரசமும். என்ன மரகதம் இதெல்லாம்? நான் தான் அவளுக்கு பிடிச்ச பொருளெல்லாம் வாங்கி கொடுத்துட்டு இருக்கோம்ல. பரிமளா பாட்டி, நீங்க வாங்கி கொடுக்கறது இருக்கட்டும், நாங்களும் வாங்கி கொடுக்கணும்ல, அப்பதானே எங்களுக்கும் சந்தோஷமா இருக்கும். அதுவும் சரிதான். இந்த சின்ன பொண்ணே வாங்கிக்க. ரொம்ப தேங்க்ஸ்க்கா. என்ன சின்ன பொண்ணே, அக்கான கூப்பிடுதேல, இதெல்லாம் எங்களோட கடமை. நீ இதுக்கு போய் தேங்க்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்க. சரிக்கா, அப்ப நீங்க சொன்ன தேங்க்ஸ் நான் வாபஸ் வாங்கிக்கிடுதேன். சரி அம்மா, நீயே வச்சிக்க. இம்மா 2 பேரும் உட்காருங்க சோபால. ஏக்கா உட்காருங்கக்கா, நான் போய் உங்க 2 பேருக்கும் சூடா காபி போட்டு எடுத்துட்டு வரேன். சின்ன பொண்ணே, காபி எல்லாம் ஒண்ணு வேண்டாம், நாங்க வீட்ல காபி குடிச்சிட்டு தான் வரோம். சரிதான்க்கா, அப்ப சாப்பாடு ரெடியா இருக்கு, சாப்பிடுங்க. சின்ன பொண்ணே, நாங்க என்னமோ வெளியூர்ல இருந்து வந்த மாதிரி கவனிச்சுக்கிட்டு இருக்க. ஆமாக்கா, நீங்க அக்கான உங்க கடமையை செய்வீங்கல்ல, அதே மாதிரி தங்கச்சிங்கிற முறையில நானும் என் கடமையை செய்யணும்ல. சின்ன பொண்ணே, நீ இவ்வளவு தூரம் சொல்றதுனால சாப்பாடுல ஒண்ணு வேண்டாம், காபி மட்டும் போட்டுதா. கமலாக்கா, நீங்க ஒண்ணும் பயப்படாதேக்கா, இன்னைக்கு நான் சமையல் பண்ணல, எங்க அத்தை தான் சமையல் பண்ணிருக்காங்க. சின்ன பொண்ணே, சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன் சம்மந்திகாரிய இன்னும் கெட்டிதானே வச்சிருக்கியோ? ஆமாக்கா, சேர விட்டு நவரல, இன்னும் அங்கேயே தான் இருக்காவோ. ஏக்கா கொஞ்சம் இருங்க, நான் போய் மேனகாவை பாத்துட்டு வரேன். ஏக்கா, இங்க என்ன எக்ஸிபிஷனா நடக்கு? அவளை போய் பாத்துட்டு வரேன்னு சொல்லுதியா? ஆமா ஆமா, உன் சம்மந்திகாரிய எக்ஸிபிஷன் மாதிரி தானே சுத்தி பார்க்க வேண்டியதா இருக்கு. இவன் என்னத்துக்கு இங்க வந்திருக்கா? மேனகா, போங்கக்கா, நான் உங்க மேல கோவமா இருக்கேன். ஏன் என்னாச்சு? எங்க மைனிகாரிக்கு முறுக்கு அதிரசம் எல்லாம் வாங்கிட்டு வந்தேல்ல, எனக்கு இந்த ஒரு ஆரஞ்சு மிட்டாயாவது வாங்கிட்டு வந்தேடா. இங்க பாரு, முறுக்கு அதிரசம் ஆரஞ்சு மிட்டாய் அதெல்லாம் இருக்கட்டும், எல்லாம் உன் நல்லதுக்கு தான் சொல்லுதேன், கேட்டுக்க. என்னக்கா சொல்ல போறிய? இங்க பாரு, அண்ணா உட்கார்ந்திருக்காள 4 முடி. ஆமா கீதாக்கா, அவ சரியான பொறாம பிடிச்சவளாக்கும். என்னக்கா இப்படி சொல்லுதிய? பாவம், அவங்களையும் தானே கைத்த வச்சு கெட்டி வச்சிருக்கு. இவளை கெட்டி வச்சிருக்கதுதான் சரி, ஆனா உனக்கு தெரியாது, அவ சரியான பொறாம பிடிச்சவளாக்கும். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவ மாமியார் வந்தாவ பாத்தியா? ஆமாக்கா, கீதக்கா மாமியார் வந்தாவோ. மாமியார் வந்து மருமகளை அப்படியே காப்பாத்தியே கூட்டிட்டு போனாவோ. சொத்தெல்லாம் வித்து கூட ரூபாய தாரேன், இவளை இங்கேயே வச்சுக்கிடுங்க, வீட்டை விட்டு வெளியே விட்டுறாதீங்கன்னு சொல்லிட்டு போனாவோ. ஆமாக்கா, அப்படிதான் சொன்னாவோ. அதை கேட்டு நான் கூட கெக்கபுக்கன்னு சிரிச்சுக்கிட்டு தான் இருந்தேன். இங்க பாரு, சொல்லிட்டேன் கேட்டுக்க, இனி இவ கூட சேரவே செய்யாத. உங்க அம்மாவும் உன் மைனிகாரியும் மாமியார் மருமகளும் எவ்வளவு ஒத்துமையா இருக்காவோ, நீயும் அவங்க கூட நல்ல பேசி எடுத்து ஒத்துமையா இருந்துருவியோங்கிற பொறாமையில தான் இந்த கீதா உனக்கு திட்டத்தெல்லாம் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்கா. என்னக்கா இப்படி சொல்லுதிய? ஆமா, உங்க வீட்லயே 1008 பிரச்சனை, உனக்கும் உங்க மாமியாருக்குமே ஒத்து போக மாட்டேங்குது. ஆமாக்கா, என்னைக்கு எனக்கும் எங்க மாமியாருக்கும் ஒத்து போயிருக்கு. இங்க பாரு, நான் சொல்லதை கேட்டுக்க. மரகதக்கா வீட்டு பிரச்சனை, பக்கத்து வீட்டுக்காரி பிரச்சனைன்னு எல்லா பிரச்சனையும் நீ மூக்க கொண்டு நுழைச்சிக்கிட்டு இருக்காத. அவரவர் பிரச்சனைய அவரவர் பாத்துக்கிடுவாவோ. அதே மாதிரி உங்க வீட்டு பிரச்சனையை தீர்த்து நீ உங்க மாமியார் வீட்டுல போய் நல்லபடியா இருக்க வழிய பாரு. சும்மா இந்த 4 முடி கூட சேர்ந்துக்கிட்டு ஊரையும் சுத்திக்கிட்டு 4 வீட்லயும் வாங்கி தின்னு எடுத்துக்கிட்டு இருக்காத. ஒரு வாய் சோத்துக்கு இந்த 4 முடி எல்லாரையும் நாரடிப்பா. உனக்கு அதுக்கு அவசியமே இல்ல. உங்க அம்மாவும் உன் மைனிகாரியும் நல்லபடியா உன்னை பாத்துக்கிடுவாவோ, அதனால நீ சொல்லதை கேட்டு நல்லபடியா நடந்துக்க. ஆமாக்கா, இன்னைக்கு கூட எங்க மைனி நிறைய காய்கறி எல்லாம் போட்டு சாம்பார் வைக்கிற வாசம் வர வந்துகிட்டே இருக்கு. அப்ப மனமா நல்ல சாம்பாரை ஊத்தி சோறு திங்கணும்ல. ஆமாக்கா, தின்னே ஆவணும். அதுக்குதான் சொல்லுதே, இனி இந்த 4 முடி கூட சேராத.
உன் மைனிகாரிகிட்டயும் உங்க அம்மைகிட்டயும் கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்டு நல்ல பிள்ளையா நடந்துக்க. இந்த கமலாக்கா மேனு செல்லத்துக்கிட்ட என்னத்த சொல்லிக்கிட்டு இருக்காவோ? என்ன மேனகா, நான் சொன்னதெல்லாம் கேட்டுச்சா இல்லையா? ஆமாக்கா, நல்லா கேட்டுச்சு. கமலாக்கா, உங்க பேச்ச நான் கேட்க போறேன். அதே மாதிரி நான் சபதம்